கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் குயிக் ஸ்டார்ட் அச்சீவர் வாரம் இது நடக்கும். உங்களுக்கும் நடக்கும், உங்க டீமுக்கும் நடக்கும். அண்ட் கோர் லீடர் அண்ட் டீம் லீடர் அண்ட் வந்து இதுதான் கொஞ்சம் உயர் பதவி எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். இந்த இடம் வந்த பிறகு எந்த மீட்டிங் நடந்தாலுமே உங்களுக்கு ரெகக்னைஸ் நடந்துகிட்டே இருக்கும், உங்களை அங்கீகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கம்பெனியோட ஒரு பில்லரா உங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்த பதவி என்னன்னு பாத்தீங்கன்னா சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். இதுக்குமே ஒரு சிஸ்டம் இருக்கு. இதை நீங்க முடிக்கும் போது கம்பெனி த்ரூ நம்மளோட எம்டியோட பார்வையில இருப்போம். அவங்க ஒர்க் பண்றாங்களா, ஒர்க் பண்ணலையா, அவங்க ஆக்டிவா இருக்காங்களா, இல்ல எல்லாமே வந்து கம்பெனிக்கே த்ரூவா தெரியும். நாங்க எதுவும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அப்போ ஒரு உயர் பதவி இந்த இடத்துல உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். கம்பெனி ஒரு முடிவு எடுக்கும் போது சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரை தான் முதன்மையா வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உயர் பதவி தான் சீஃப் எக்ஸிகியூட்டிவ். நமக்கு ஆஃப்லைன் ஷோரூம்லாம் வரப்போகுது. இப்போ வந்து ஆபீஸ் தான் இருக்கு. ஆபீஸ் வெறும் ஆபீஸ் இருக்கும். 2 இடத்துல ஆஃப்லைன் ஷோரூம் இருக்கு. ஒன்னு குரோம்பேட்டு, 2வது திருச்சி. இப்ப திருச்சியா இருக்கட்டும், குரோம்பேட் ஆபீஸா இருக்கட்டும், இந்த மாதிரி சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் எல்லாம் ஆபீஸ்க்கு போறாங்க, நான் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க. அந்த பார்வையே எப்படி இருக்கும்னா அந்த கம்பெனியோட ஓனர் மாதிரியே உங்களை பார்ப்பாங்க. ஏன்னா இது இயர் ஆஃப்டர் இதுக்கப்புறம் கம்பெனியோட நிலைமை எப்படி இருக்க போகுதுன்னா இந்த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் எங்க போனாலுமே எந்த டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஆஃப்லைன் ஷோரூம் வந்துருச்சு அப்படின்னா எல்லா இடத்துலயுமே அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும். நம்ம கம்பெனியோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் வந்திருக்காங்க, அவங்கள வெல்கம் பண்ணணும், அந்த அளவுக்கு அந்த பதவிக்கு உயிர் கொடுப்பாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து இந்த டெசிக்னேஷனை வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த இடம் உங்களுக்கு கிடைக்கணும்னா முதல்ல நீங்க ஜாயின் பண்ணணும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் ஏறணும். எஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் முடிஞ்ச பிறகு ஒரே ஒரு டெசிக்னேஷன் தான் விபி வைஸ் பிரசிடென்ட். சோ இதுவுமே கம்பெனியோட பார்வையில நேரடியா இருப்போம். அங்கீகாரம் கொடுக்கும் போது கம்பெனிக்காக வாழக்கூடிய மக்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துதான் இதையுமே ரொம்ப ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பான பதவி. சோ இது வரைக்குமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா தான் வந்தேன். நான் ஒரு 7 ஐடியில வந்தேன், 15 ஐடியில வந்தேன். அதுக்கப்புறம் படிப்படியா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சோ விபி ஆகணும் அப்படின்னா அந்த விபிக்கான ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சேன். சோ இன்னைக்கு நான் விபியா இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் ட்ரிப்பு, இன்டர்நேஷனல் ட்ரிப்பு எல்லாமே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. டீம் வந்து ஏதோ ஒரு கம்பெனியோ இல்ல வந்து உங்களோட டீமோ ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்கும் போது நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டூர் ஆஃபர் எல்லாம் இருக்கு. சோ நீங்க டூருக்கும் நீங்க வரலாம். நெக்ஸ்ட் சோ நம்மளோட கனவு பெருசு, வாழ்க்கை பெருசுன்றனால கனவு பெருசு. வாழ்க்கை சின்னதுன்னு யாரு சொல்லுவாங்கன்னா எல்லாமே கிடைச்சவங்க வாழ்க்கை சின்னதுன்னு சொல்லுவாங்க. எதுவுமே கிடைக்காதவங்க வாழ்க்கை பெருசுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு கடவுள் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருவாரு. கார் கொடுத்துருவாரு, வீடு கொடுத்துருவாரு, நகை, ஏதோ ஒண்ணு, அது ஏதோ ஒரு சரௌண்டிங்ல உங்களுக்கு கிடைச்சிரும். ஒண்ணு மாமியார் வீட்லயோ இல்ல அம்மா வீட்லயோ ஏதோ ஒரு சரௌண்டிங்ல உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த மாதிரி பீப்புளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை சின்னதுன்னு. இப்ப எதுவுமே கிடைக்காது. ஒரு நாள் கடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஒரு மாசத்தை கடக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். 5000 ரூபாய் பெரிய விஷயமா இருக்கும். 10,000 ரூபாய் பெரிய விஷயமா இருக்கும். அவங்க கிட்ட போய் நம்ம பேச்சு கொடுத்தோம்னா சொல்லுவாங்க வாழ்க்கை ரொம்ப பெருசுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னுவாங்க. அப்போ இங்க வாழ்க்கை யாருக்கு பெருசு யாருக்கு சின்னதுன்றது முக்கியம் கிடையாது. கிடைச்ச வாய்ப்பை இங்க யாரு கரெக்டா பயன்படுத்தினாங்களோ அவங்க இந்த மாதிரி லைஃபை என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏழையா வந்தவங்க கூட கோடீஸ்வரங்களா இருக்காங்க. ஆக்சிஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸா வந்தவங்க கூட இன்னைக்கு கோடீஸ்வரங்களா இருக்காங்க. நம்மளோட விபி சுரேந்தர் சார், என்னோட விபி சுரேந்தர் சார் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ், சொந்த வீடு, படிப்பு எல்லாமே இருந்தது. ஆனா கூட இது என்னோட வாழ்க்கை கிடையாது, நான் எதனா தனித்துவமா பண்ணணும்னு சொல்லிட்டு லக்ஸுரி கார்ல இருந்து வீடுல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரா லைஃப லீட் பண்ணிட்டு இருக்காரு. மெயினா இந்த விஷயத்த நான் இங்க சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வாழ்றதே ஒரு வாழ்க்கையாவே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு லவ் மேரேஜ் பண்ணி அவங்களையும் வந்து வரதட்சணை இல்லாத கல்யாணம் பண்ணி அவங்களையும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே அங்கீகாரம், ஒரு மனைவியே அங்கீகாரம் பண்றதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது.
ஆனா இன்னைக்கு ஒரு 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மனைவியோட பர்த்டேக்கு ஒரு ஒரு லக்ஸுரி கார் வந்து கிஃப்ட் பண்ணாரு. பென்ஸ் கார் வந்து கிஃப்ட் பண்ணாரு. பட் நம்ம ஆக்சஸ் இந்தியாக்குள்ள வரும்போது ஒரு ஓட்ட பைக்ல தான் வந்தாரு. நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்ச். எங்களுக்கெல்லாம் ஒரு 1 to 1 வருவா ஐநாவரத்துக்கு வரும்போது பாக்கியா மேடம், மயிலா மேடம்லாம் நாங்கெல்லாம் லைவா பார்த்திருக்கோம். சீனியர் லீடர்லாம். அப்போ ஒரு ஓட்ட பைக்ல சின்ன பிள்ளையா வருவாரு. அப்ப நாங்க பெருசா அவர வந்து நினைக்கல. ஏதோ நெட்வொர்க் சொல்றாரு, ஏதோ சொல்றாரு ஓகேவா நமக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட பேசலான்ற மாரி தான் நாங்க எல்லாருமே பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணோம். ஆனா அன்னைக்கு அந்த பிசினஸ கரெக்ட்டா புரிதலோட ஸ்டார்ட் பண்ண ஒரு சாதாரண ஒரு நபர், இன்னைக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு அங்கீகரிக்கப்பட்டு அது மட்டும் இல்லாத ஒரு குடும்பத்துக்கும் ஒரு நல்ல கணவரா இருக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இன்னைக்கு மனைவிக்கு வந்து ஒரு ஒரு 1,00,00,000 கார் வந்து கிஃப்ட் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி பப்ளிக்கா எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்த ஒரு ஒரு மென்னா இருந்து அவர் பண்ணியிருக்காருன்னா த கிரேட் லீடர். உண்மையாவே அவரை வந்து பாராட்ட வேண்டிய ஒரு நபர். சோ அப்ப இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எல்லாருக்குமே இருக்கு. கணவன் மனைவிக்கு கிஃப்ட் பண்ணலாம், மனைவி கணவனுக்கும் கிஃப்ட் பண்ணலாம். சோ அப்ப இந்த இடத்துல எல்லாருக்குமே இந்த ஆப்ஷன் இருக்கு. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டியை யாரு கரெக்டா பயன்படுத்துறோமோ அவங்க இங்க கிரேட் லீடரா இருப்பீங்க. மிகப்பெரிய அளவுல இன்கம் ஆனரா இருப்பீங்க. ஆரம்பத்துல புரியலன்னா கூட நான் கூட சொல்றேன். ஆரம்பத்துல நான் ஜாயின் பண்ணேன். தேங்க்யூ மேடம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணதுக்கு. ஜெயந்தி மேடம். எஸ். உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்துல இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு அந்தந்த லீடர்ஸ் கிட்ட கொடுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே நான் சொன்ன அந்த மிடில் கிளாஸ் பீப்புள், புவர் மிடில் கிளாஸ் எல்லாருமே இதுல நாங்க இருக்கிறோம். இவங்க எல்லாருமே பணத்துக்கு கஷ்டப்பட்டவங்க தான். இன்னைக்கு யாருமே இந்த 6 பேருமே இந்த கிரீன் டி-ஷர்ட் போட்டுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த 6 பேருமே இன்னைக்கு பணத்துக்கு கஷ்டப்படல. இதுதான் உண்மை. நாங்கெல்லாம் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ண ஒரு நபர். இன்னைக்குமே எங்களுக்கு அந்த டயர்டு தெரியாது. ஏன்னா முடிவு பண்ணிட்டோம். வாழ்க்கை இதுதான் முடிவு பண்ண பிறகு நாங்க அந்த வாழ ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு இருக்கவர் பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம்ல பொறந்து வளர்ந்து